இயற்கையோடு வாழ்வோம், இயல்பாக வாழ்வோம். வணக்கம் மக்களே. மீன் அமிலம் தயாரிக்கும் முறை இப்படித்தாங்க. பெரிய விஷயம் இல்லைங்க. போய் மீன் மார்க்கெட்டில் போய் மீன் கழிவுகளை வாங்கிட்டு வரணும். இப்படி பக்கெட்டில் பாருங்கள், நான் போய் ஒரு 15 கிலோ பக்கெட் இருக்குன்னு நினைக்க அதில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அது கூட நாட்டு சர்க்கரை, அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரைகளை போடணுங்க. நான் நாட்டு சர்க்கரை அளவுலாம் வைக்கலைங்க. ஒரு மூட்டை சர்க்கரை இருக்கிறனால நான் பாட்டுக்கு அளவு வைக்காமல் அள்ளி போட்டுட்ருக்கேன். ஒரு 2, 3, 5, 6 கிலோ 7 கிலோ வரும்னு நினைக்கிறேன். பக்கெட்டுக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த மாதிரி அள்ளி நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாக போடுறேங்க. மீன் அமிலம் தயாரிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இவ்வளோ தாங்க விஷயம். நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டி விடணுங்க, அவ்வளோதான். வழியாக போட்டுங்க. பாருங்கள், நாட்டு சர்க்கரை வழியாக அளவெல்லாம் பார்க்கல, டப்பில் அள்ளி வழியாக போட்டாச்சுங்க. வேணுங்கிற அளவுக்கு போட்டாச்சு. இப்போ இப்படி ஒரு குச்சியோ பைப்போ ஏதோ ஒன்று வச்சு கிண்டி விடணுங்க. பாருங்கள், அது குத்தி விட்டால் போயிடும், அது உள்ளே போயிடும். அந்த கேப்பில் உள்ளே போயிருங்க. இப்படி சம்டைம் குச்சி லேசாக இருக்கும்போது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குச்சி உடஞ்சி போச்சு பாருங்கள். இது மாதிரி உடையலாம், குச்சி உடையலாம். இதுக்கு நம்ம அப்புறம் நான் ஒரு பிவிசி பைப் எடுத்து தான் நான் கிளறி விட்டேன் பாருங்கள். எனக்கு குச்சி சம்டைம் கெட்டி இல்லாத குச்சினால் உடஞ்சி போயிடும். இப்போ நான் பிவிசி பைப்பு நான் இந்த மாதிரி தான் ஒரு 5-6 பக்கெட் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சில பக்கெட்டுகளை நான் குச்சிக்கு விட்டுட்டேன். இப்படி நல்லா போட்டு கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். நல்லா கிண்டி விடணும். இப்படி தான். இதெல்லாம் பெரிய விஷயமாக யோசிக்கிறாங்க. மீன் அமிலம் தயாரிக்கிறது பெரிய விஷயமாக யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது நல்லா போட்டு ஆட்டி விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை கீழே இறங்கிக்கும். அதன் பிறகு பழத்தை நல்லா எந்த பழமாக இருந்தால் என்னங்க, நல்லா போட்டு பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதையும் போட்டு 4 கிண்டி விடணுங்க. கிண்டி விட்டேன். பேடு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. நல்லா பழத்தை நல்லா போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சிடணுங்க. இப்படி நல்லா கிண்டி விட்டுறணுங்க. பெருசாக ஒன்றும் பண்ண தேவை. அது அதுவாக கீழே இறங்கிக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அதுவாக கீழே இறங்கி ஒரு வெள்ளம் பூரா கீழே